பிரைஸ் லார்ட். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் ஒரு 3 மணி வரைக்கும் சாப்பிடாமே இருந்தேன். சாப்பிடாம இருந்து ஒரு 4 மணிக்கு நான் சாப்பிட்டேன் பாருங்க. அது எனக்கு ரொம்ப மறுநாள் கேஸ் ட்ரபிள் அதிகமாக ஆயிடுச்சு. அப்புறமா நான் சாப்பிட்ட பிறகு மூச்சே சுத்தமாக என்னால் விடவே முடியல. வயிறெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. என்னால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கு பிறகு நான் ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடித்தேன். அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சனிக்கிழமை நைட்டு நேற்று ஃபுல்லாக என்னால் மூச்சு விட முடியல. திரும்ப வயிறெல்லாம் ஒரு உபசமாயிட்டு என்ன பண்ணுறதுன்னு என்னால் மூச்சே விட முடியல சுத்தமாக. அதுக்கப்புறம் நான் திரும்ப ஏப்பம் விட்டுக்கிட்டே சரி எதனா ஒன்று பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமன்னா ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் போகிறதுக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் வீட்டில் திரும்ப சில கஷாயங்கள்லாம் வச்சு குடித்தேன். அப்புறமா நைட்டு இரவு ஒரு 12 மணி இருக்கும். என்னால் சுத்தமாக தூக்கமே வரலை, மூச்சு விட முடியல. எழுந்து உட்காந்துன்னு பாஸ்டம்மாக்கனா ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா சரி அந்த நேரத்தில் நம்ம பாஸ்டம்மா எழுப்பக்கூடாது அப்படின்ட்டு என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் மயக்கம் வருது, தலைலாம் சுற்றுறது. எழுந்து அந்த பக்கமாக போகலான்னு பார்க்குறேன், தண்ணி மட்டும் குடிக்கலான்னா கூட நான் நைட்டு இரவு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, நான் ஒண்டியாக தான் படுத்துட்டு இருந்தேன். எழுந்து தண்ணி குடிக்க கூட என்னால் முடியல. எழுந்து அப்படியே படுத்துக்கினேன். அப்புறம் உடனே ஆண்டவர் வசனம் என் கூட ஒரு வாசத்தை பேசினார். நான் மரணிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்பு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உன்னுடைய கோலை தண்ணியை தேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் ஆண்டவர் என் கூட பேசினார். நான் உட்காந்துன்னு அதிகமாக ஜெபம் பண்ணேன். நைட்டெல்லாம் ஸ்தோத்திரம் தான் சொன்னேன். உண்மையாகவே சொல்கிறேன், என் கேஸ் ட்ரபிள் என்னுடைய அந்த மூச்சு தன்னால் எப்படி தான் என்னை விட்டு போச்சு தெரில. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து சொல்ல நல்லா ஆண்டவர் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.